Hello guys, welcome back to our channel Full Throttle Vloggers. இந்த வீடியோவில் Suzuki Gixxer ஓட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற இஷ்யூவை ரிசால்வ் பண்ணிவிட்டு எப்படி திருப்பி மாற்றுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இதுதான் கைஸ் நான் வாங்கின ஃபஸ்ட்டு பைக்கு Suzuki Gixxer SF MotoGP எடிஷன். இது வாங்கி ஒரு 10 இயர்ஸ் ஆகுது. ஒரு 67,400 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடி இருக்கு. இந்த பைக்கில் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றி ஆகணும். ஒரு ஸ்பேர் பார்ட்டும் மாற்றும் போது நான் தனியாக வீடியோ எடுத்து நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கிற LCD டிஸ்பிளே வந்து வெயில் பட்டு ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டிஸ்பிளேயை நம்ம வந்து எப்படி சரி பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் நான் ஒரு மாடிஃபிகேஷன் ஐடியா வச்சுருக்கேன், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி திருப்பியும் இந்த பைக்கில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா, ஒரு ஆலன் கீ செட்டு, அப்புறம் வந்து பைக்கோட வந்து டூல் கிட்டு, இதெல்லாம் தான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இந்த ஃபேரிங் எப்படி ரிமூவ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவும் இல்லை. இதை பற்றின டுட்டோரியல்ஸும் யூடியூப்பில் எங்கேயுமே அவைலபிள் இல்லை. ஸோ வந்து நான் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் அதை பண்ண போகிறேன். நடுவில் நம்மளுக்கு வேறு ஏதாவது டூல்ஸ் தேவைப்பட்டாலும் பின்னாடி அதை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஃபேரிங் வந்து 4 பார்ட்ஸாக வருது. சைடில் வந்து உங்களுக்கு 2 பார்ட்டாக வருது. அப்புறம் ஹெட்லைட்டில் ஒரு பார்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் பிளாஸ்டிக் ஒரு பார்ட்டு. ஸோ மொத்தமாக 4 பார்ட்ஸ் வருது. முதல்ல நம்ம இந்த மிரர்ஸை ரிமூவ் பண்ணுவோம். இந்த மிரர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம 5 mm ஆலன் கீ யூஸ் பண்ணணும். இதெல்லாம் 10 இயர்ஸாக எதுவுமே ரிமூவ் பண்ணாததுனால எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ அந்த மிரரை ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த சைடு மிரருக்கும் இதே ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த விண்ட்ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணலாம். இந்த விண்ட்ஸ்க்ரீனுக்கு வந்து மொத்தம் 4 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு பைக்கோட அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கைஸ் இப்போ ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஆனால் வந்து இந்த விண்ட்ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணவே முடியல. இப்போ சைடில் இருக்கிற ஸ்க்ரூ இல்லாமல் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரூஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம 4 mm ஆலன் கீ யூஸ் பண்ணணும். நான் கரெக்டான டைரக்ஷனில் தான் போகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கேப் கிடைக்குது. இந்த கேப் வழியாக நம்ம வந்து இந்த விண்ட்ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் விண்ட்ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ சைட்ஸில் இருக்கிற மிச்ச ஸ்க்ரூஸும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சைடில் இருக்கிற ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாக் பிளாஸ்டிக் மொத்தமாக வெளில வந்துடுச்சு. ஸோ நினச்சதை விட அந்த ப்ராசஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்கும் போல். சைடில் இருக்கிற ஃபேரிங் எதுவுமே நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த பிளாக் கலர் பிளாஸ்டிக் ஃப்ரேம்லேயே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் அட்டாச் ஆகி வருது. இப்போ வந்து கீழே இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் கனெக்டரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டாலே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து வெளில வந்துடும். இதுதான் அந்த எலக்ட்ரிக்கல் கனெக்டரு. இப்போ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். எலக்ட்ரிக்கல் கனெக்டரை ரிமூவ் பண்ணியாச்சு கைஸ். கொஞ்சம் வந்து கையை உள்ளே விட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. கேப் ரொம்ப இல்லை. ஸோ இந்த ஃப்ரேம்லாம் பார்த்திங்கன்னா அடியிலலாம் ஒரே அழுக்காக இருக்குது. இப்போ வந்து அந்த ஃப்ரேம்லேருந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை அடுத்து ரிமூவ் பண்ணணும். இப்போ பைக்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. உள்ள எட்டுக்கால் பூச்சி எல்லாமே செத்து கிடக்கு. ஸோ இதை ஃபேரிங்லாம் நம்ம மொத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு பைக்கு அப்புறம் ஃபேரிங்ஸ் ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக ஃபுல்லாக நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து நான் தனி வீடியோவாக சேனலில் போடுறேன். இப்போ வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை தவிர வேறு என்னென்ன பார்ட்ஸ்லாம் நான் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக கார்பரேட்டர் மாற்றணும், அதுக்கப்புறம் ஸ்பீட் சென்சர் மாற்றணும், கிளச்சு த்ராட்டில் கேபிள் மாற்றணும், அதுக்கப்புறம் பைக்குக்கு ஒரு புது பேட்ரி போடணும். இதெல்லாமே தனித்தனி வீடியோவாக நம்ம சேனலில் வரும். இப்போ வந்து இதில் இருக்கிற ஸ்க்ரூலாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை தனியாக எடுப்போம்.
இதுக்கும் நான் வந்து பைக்கோட வந்த ஸ்க்ரூ டிரைவர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு வேறு எதுவும் டூல்ஸ் தேவைப்படலை. ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு கைஸ். ஆனால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து வெளில வரமாட்டேங்குது. இந்த 2 பிளாக் நாப்ஸ்னால தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன் கைஸ். இந்த பிளாக் நாப்ஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வேறு வழியே இல்லாமல் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நல்லா பிடிச்சிட்டு இழுத்ததில் அப்படியே வெளில வந்துடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இப்போ இது வந்து ரிப்பேர் பண்ணுற ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொண்டு வருவோம். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் கேஸ் அந்த மாடிஃபிகேஷன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வர ஆரஞ்சு எல்இடிஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ புது எல்இடிஸ் நான் மாட்டியிருக்கேன். வீடியோ எண்டில் அது என்ன மாடிஃபிகேஷன் உங்களுக்கு கிளியராக நான் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த வந்து ஃபேட் அவுட்டான எல்சிடி டிஸ்பிளேயோட லேயரு. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ புது லேயர் மாற்றியாச்சு நம்ம. ரைட், சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருந்த இஷ்யூஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை பைக்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற டஸ்ட்லாம் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் கைஸ். பட் ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைக்கில் இருக்கிற ஃபேரிங்லாம் ஃபுல்லாக பிரித்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி தான் மாட்டி ஆகணும். அந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குது. பிளாஸ்டிக் ஃப்ரேமில் திருப்பியும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை மாட்டியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பைக்கில் மாட்டிடலாம். ஸோ எல்லாத்தையும் பக்காவாக மாட்டியாச்சு கைஸ். இப்போ வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து நான் பண்ண மாடிஃபிகேஷனு. எல்லாமே பக்காவாக இருக்குது. இதை முன்னாடி பேக் லைட் வந்து ஆரஞ்சு கலரில் வரும். நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆரஞ்சு கலர் எல்இடிஸ் எடுத்து ஒயிட் கலர் எல்இடிஸ் போட சொல்லிட்டேன். டிஸ்பிளே நெகட்டிவ் டிஸ்பிளேவாக மாற்ற சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ளூ கலர் டிஸ்பிளேவாக இருக்குது. பைக்கோட கலருக்கு பக்காவாக மேட்ச் ஆகுது. ஸோ எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.